முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு அவசியமே இல்ல. வேலை முடிஞ்சுதா போய்கிட்டே இருங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. கங்க்ராச்சுலேஷன் காயத்ரி. ஒரு சிக்கலான விஷயத்தை அழகா ஹேண்டில் பண்ணி அற்புதமா முடிச்சிருக்கீங்க. நீங்க சப் எடிட்டரா இருக்க இந்த புதிய பத்திரிக்கை உங்களால பெருமை அடையுது. காலிங் பெல் அடிச்சா தூங்குற என் குழந்தைங்க ஏஞ்சிடும். அதான் கதவை தட்டினேன். நீங்க அடிச்சா நம்ம குழந்தைங்க மட்டும் தான் எந்திரிப்பாங்க. இப்படி நீங்க தட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எஞ்சி நம்மள கத்த போறாங்க. எனக்கு ஊர் உலகத்தை பத்தி எப்பயுமே கவலை இல்லை. எனக்கு பொண்டாட்டி என் பிள்ளைங்க தான் வேணும். அதான் முக்கியம். என் அக்கா பொண்ணுக்கு பாவாடை தாவணி வாங்கிட்டு போறேன். அக்கா பொண்ணுக்கு பாவாடை தாவணி வாங்க காசு இருக்கு. எங்க ஐயா காசு கேட்டா காசு இல்லையா? என்ன விளையாடுறியா? சார் இறந்த காசெல்லாம் போட்டு தான் சார் இந்த பாவாடை தாவணியை வாங்கிட்டு போறேன். ஆன்ட்டி ஸ்கூல் ஃபீஸ் ஞாபகம் இருக்குடா செல்லம்? நேத்தே மிஸ் சொன்னாங்க. நாளைக்கு தானே லாஸ்ட் டேட், இன்னைக்கே கட்டிடலாம். நீ அத பத்திலாம் யோசிக்க கூடாது. நல்லா படிக்கணும் என்ன? கைலாசம், ஆபத்து தூரத்துல இருந்து வரும்போது அது மெதுவா வர மாதிரி தான்டா இருக்கும். அது கிட்ட வர வரதா அதோட வேகம் என்னன்னு தெரியும். அந்த நேரத்துல நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் கடைசி நிமிஷத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சு? எங்க அன்னைக்கு உங்ககிட்ட தானே பணம் கொடுத்த ஃபீஸ் கட்ட சொல்லி. ஓ அந்த மேட்டரா? வரேன். அம்மா நீ இவள ஃபீஸ் கட்ட சொல்லி இவ கிட்ட தான் பணம் கொடுத்த. இவ கட்டாம என் கிட்ட கொடுத்தா யார் தப்பு? இவ தப்பா யார் தப்பா? உனக்கு தண்டனை கிடைக்கிறதுனால உனக்கு கிடைக்கிற அவமானம், ஜெயில நீ படுற கஷ்டம், இதெல்லாம் சேர்ந்து தப்பு பண்றவங்க மனசுல கண்டிப்பா ஒரு பயத்தை உண்டாக்கும். நாங்க சோழவரம் ரேஸ்ல கலந்துக்க வந்தோம். நீங்க இனிமே இப்படி ராத்திரியில ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில எல்லாம் வராதீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் முக்கியம். பத்திரிகையில சமூக விரோத செயல்களை எடுத்து எழுதுற உங்களுக்கு ஆபத்து பல ரூபத்துல வரலாம். எங்களால எல்லா நேரத்திலையும் இப்படி உங்களுக்கு வந்து உதவ முடியாது. ஐயா பூஜையில இருக்காரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உலகத்திலேயே மோசமான கேள்வி எது தெரியுமாடி? தூங்குறவனை தட்டி எழுப்பி தூங்கிட்டீங்களான்னு கேட்கறது. ஆமா, இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. அச்சமில்லை, இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே. என்னங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? இப்பதானே வீட்ல இருந்து வந்தேன். எதுக்கு திரும்ப வர சொல்ற? டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் கிட்டயா? என்ன? லேசா நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். உனக்கு அவமானமா இல்ல? என்னடா சொல்ற? வழக்கமா ஆம்பளைங்க தான் பொண்ணுங்களை டிராப் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இல்ல உன்னை டிராப் பண்ணிட்டு போறா? டேய், நீ சாதாரணமான ஆளு, அதான் உனக்கு வித்தியாசமா தெரியுது. நான் அப்படி இல்லடா, டிஃபரெண்டான கேரக்டர். எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்படி இல்லை பெரியவரே, இது விளம்பர யுகம். பல்பொடியில இருந்து ஃபாரின் ஐட்டம் வரைக்கும் விளம்பரம் இல்லாம எதையும் விற்க முடியாதுன்ற நிலை உருவாயிடுச்சு. பிராண்டட் பொருளை தான் மக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை தான் சொன்னேன். மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன அப்பப்போ வெளிய கோயிலுக்கு எங்க வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா கண்டிப்பா யாராவது என் கூட இருப்பாங்க. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் விஜயா, இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கோ. அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஆர்ட்ஸ் காலேஜா பார்த்து சேர்த்து விடுறேன். மெடிசன் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம் மேடம். என்ன இது அநியாயமா இருக்கு? அதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல சின்ன ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிட்டு போயிருக்கணும் மேடம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துருக்க கூடாது. என்ன பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்க தான் வச்சுக்கணும். இசிஜி, எக்ஸ்ரே, பிளட், யூரின் இந்த ரிப்போர்ட்லாம் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் ரிசப்ஷனில் பணத்தை கட்டிட்டு பில் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். நான் புது யுக பத்திரிகையோட சப் எடிட்டர் சார். காசு கொடுத்து எங்க பத்திரிகையை வாங்கி படிக்கிற பொதுமக்களால தான் எங்க குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க சார்பா நான் கேள்வி கேட்டுதான் ஆகும். இந்த செல்போன் ஃபேக்டரியை தமிழ்நாடை விட்டு இந்தியாவை விட்டு வேற நாட்டுக்கு போக விட மாட்டேன். அவங்க கேட்குற இடத்துல ஃபேக்டரி கட்ட கவர்மெண்ட்னா அனுமதி தராமல் இருக்கலாம். அவங்க கேட்குற வசதிகளோட நான் வேற இடத்த பிடிச்சி தரேன். 1 வீக் டைம் கொடுங்க. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் பெரியவங்க சொல்றாங்க. அதனால வேலை வெட்டி இல்லாத போது நாட்டு நியூஸ் கேட்கலாம். இப்படி சலிச்சுக்கிற? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அங்க வந்து 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா? அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன்க்கா, ரொம்ப நல்லா இருந்தது. இத பாரு விஜயா, நான் உன்கிட்ட காலையிலேயே தெளிவா சொல்லிட்டேன். இப்ப ராகுலுக்கும் அஞ்சலிக்கும் உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர் ஃபீஸு கூட பணம் இல்லை என்கிட்ட. புது இடத்துக்கு போற சென்டிமெண்டா புது ட்ரெஸ் போட்டு போனா தானே நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுது, ஆனா எங்க அக்காவுக்கு தெரியலையே. என்ன அண்ணே இது? நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுங்கன்னு அன்னைக்கே பணம் கொடுத்தனே. ஏதா செலவு வந்ததுன்னு எடுத்துட்டீங்களா? அப்படி செலவு பண்ணிருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏதா ஏற்பாடு பண்ணிருக்கலாமே.